ச்சே, என்னது தான் லைஃபோ இது. எவ்வளோ தூரம் தான் படித்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. பேருக்கு எம்பிபிஎஸ் வர படிச்சிருக்கேன். சரி, நீ என்ன பண்ண? சரி, என்ன தான் ப்ரேயர் பண்ணிக்கேன், பைபிள் வாசிக்கேன் தினமும், ஆனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. சரி, நீ என்னதாவது பண்ணலாம் நம்மளும். சரி, பேசாமல் நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன். என்ன, நம்மளும் தான் படிச்சிருக்கோம் எல்லாம். சரி, நம்ம ஒரு கிளினிக் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோம் சும்மாவாது. சரி, ஏசப்பா இந்த நாளில் ஏசப்பா நான் இந்த கிளினிக் ஆரம்பிக்க போகிறேன். ஏசப்பா இதெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் வரணும், நிறைய ஏசப்பா நான் காசு சம்பாதிக்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. ஆமேன். சரி, ஃபஸ்ட்டு போய் உட்காருவோம், அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம். சே, நான் படித்து என்ன பிரயோஜனம்? உழைக்கவும் தெரியாது, சம்பாதிக்கவும் தெரியாது. எவனையாவது ஏமாற்றி தான் பிடுங்கணும். யாரை ஏமாற்றி பார்க்கலாம்? இங்கே ஒருத்தனும் சிக்க மாட்டீங்க. சரி சிஸ்டர், நீங்கள் இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேலை செய்யுங்க. நம்ம எப்படினாலும் பேஷண்ட்ஸ் எல்லாம் வர போகிறது கிடையாது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம ஒன்று செய்வோம். நீங்கள் நோய் குணம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 500 ரூபா அவங்க நம்மளுக்கு தரணும். குணம் ஆகலைன்னா 1500 ரூபா திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லுங்கள். அப்போ மாதிரி யாராவது வராங்களான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க நீங்கள். நான் பாருங்கள் டாக்டர், நோய் ஓடுனா 500 நீங்கள் போய், ஓடலைன்னா 1500 நாங்கள் போய். இது என்ன 500 நீங்கள் பே இல்லைன்னா நாங்கள் பே? நாங்கள் என்ன பேயாட்டாக இருக்கோம் இங்கே? இது என்னம்மா டாக்டர்? இதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. என்னத்தை ட்ரெண்டோ? சரி, அங்கே தொங்க போடுங்க ஃபஸ்ட் அதை. சரி, இனியாவது வராங்களான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். யாரை பார்க்கலாம்? ஒருத்தனும் சிக்க மாட்டீங்க. என்னது, நோயோடுனா 500 ரூபாய் நீங்கள் போய், ஓடலைன்னா 1500 ரூபாய் நாங்கள் போயா? சிக்கிட்ட ஒரு இழிச்சவாய். இன்னைக்கு இவனை வச்சு 1500 ரூபாய் பிடுங்கிட வேண்டியதுதான். சரி, போகலாம். டாக்டர் டாக்டர் டாக்டர். வாங்கம்மா, வாங்க உட்காருங்க ஃபஸ்ட்டு. என்னம்மா பிரச்சனை? டாக்டர், எனக்கு கொஞ்ச நாளாகவே நாக்கில் சுவையே தெரியல டாக்டர். ஏம்மா 2 நாளாக பல்லு தேய்க்கலையா? பல்லெல்லாம் வளர்க்குறேன் டாக்டர், ஆனாலும் தெரியவே மாட்டேங்குது. அப்படியாம்மா? சரி, இதுக்கு மருந்து இருக்குது. சரி, தர்றேன். சரியா சிஸ்டர், நீங்கள் அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்து இவங்களுக்கு 2 சொட்டு கொடுங்க. டாக்டர், என்னம்மா? இது மருந்து இல்ல, இது பெட்ரோல். பாத்தீங்களா, உங்களுக்கு நாக்குல சூ வந்துட்டு. எடுங்க 500 ரூபாவை. அட பாவமே. நாங்க டாக்டர் மூஞ்சி சலிக்காம புடுங்கிட்டு விட்டுட்டான். அடுத்த நாள் இதை பிடிக்காம விட மாட்டேன். எம்மா, ஒரு பேஷண்டாவது வந்தாங்களே ஃபர்ஸ்ட், அதே பெரிய விஷயம் தான். சரி, பார்ப்போம். இனி வெயிட் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர். வாங்கம்மா, உட்காருங்க. என்ன பிரச்சனை? எனக்கு முடியல டாக்டர். முடிதான் நிறைய இருக்கலாமா, அப்புறமா என்ன? டாக்டர், இந்த முடியல டாக்டர், எனக்கு சரியில்லை டாக்டர். என்னம்மா சரியில்லை? சரியில்லை டாக்டர். அதாம்மா, என்ன சரியில்லை? உடம்பு சரியில்லை டாக்டர். அதை சொல்லுங்க. உடம்பு சரியில்லையா? ஏன், என்ன பிரச்சனை? எனக்கு ஒரே ஜலதோஷமா இருக்கு டாக்டர். சரி சரி, அப்புறமா? அவ்வளோதான் டாக்டர் பிரச்சனை, மருந்து தாங்க டாக்டர். அவ்வளோதானா? சரி, நான் 2 நாளத்துக்குள்ள டேப்லெட் தர்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரியா? குணம் ஆகலைன்னா திருப்பி வாங்க. ஓகே டாக்டர், ஓகே. நர்ஸ், இந்த டேப்லெட்டை கொடுங்க. ரெண்டு நாளைக்கு இவ்வளோ மாத்திரையா டாக்டர்? இல்லைம்மா, அது உங்களுக்கு ஜலதோஷமாக இருக்கனால நிறைய டேப்லெட் சாப்பிடணும். அது ஹெவி டோஸ். அதான். தேங்க்யூ டாக்டர். இருக்கதும் ஒரு பைத்தியம், இதை தேடி வந்ததும் ஒரு பைத்தியம். என்ன பண்ணக்கு? என்னம்மா? டாக்டர். சரிம்மா. இந்த வாட்டி கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன். டாக்டர் டாக்டர். உட்காருங்கம்மா. என்ன பிரச்சனை? டாக்டர், எனக்கு ஞாபக சக்தியே இல்லை டாக்டர், மறந்துடுறேன் டாக்டர் எல்லாத்தையுமே. ஏம்மா, அடிக்கடி கோமா ஸ்டேஜுக்கு ஏதாவது போறீங்களா? இல்லை டாக்டர், நார்மலாக தான் இருக்கேன். அப்படியா? சரி, நான் ஒரு
ஒரு மருந்து தர்றேன், அதில் குணம் ஆகும். சரியா? சரி டாக்டர். சிஸ்டர், அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்து 2 சொட்டு கொடுங்க. என்னது? அன்னைக்கும் 10ஆம் நம்பர், இன்னைக்கும் 10ஆம் நம்பரா? பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துட்டு. எடுங்க 500 ரூபாவை ஃபஸ்ட்டு. ஐயோ, இன்னாங்க படுபாவி பைய புடுங்கிட்டு விடுறான். அடுத்த வாட்டி விட வேண்டாம். சரி, அடுத்து இல்லையாம்மா யாரும்? இல்லை வாராங்க டாக்டர். சரி. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் 2 நாளாக ஒரே தலைவலியாக இருக்குது. தலைவலியாம்மா? ஆமா சரி, நான் டாக்டர். டேப்லெட் எழுதி தர்றேன் தலைவலிக்கு. குணம் ஆகலைன்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம். சரியா? என்ன டாக்டர் கேனா? நான் கேன் எல்லாம் கொண்டு வரலையே. ஐயோ, கேன் இல்லைம்மா, ஸ்கேன் அது. ஓகே டாக்டர். சரிம்மா, உங்களுக்கும் ஒரு டேப்லெட் எழுதி தர்றேன். ஃபர்ஸ்ட் அதை போய் வாங்குங்க. இந்தாங்க சிஸ்டர், இதை கொடுத்துருங்க. கொடுத்து சீக்கிரம் அனுப்பி விடுங்க. இந்த வாட்டி கண்டிப்பா இவன் சிக்குவான். என் வலையில சிக்கவ மாட்டான். என்கிட்ட தில்லாலங்கடி வேலையை காட்டுறான். நான் இப்ப பிடிப்பேன் பாரு. டாக்டர் டாக்டர், கேட்ட குரல் மாதிரியே இருக்கு. ஐயோ, நீதானா? வாப்பா வாப்பா, உட்காரு. பிடிச்சு உட்கார வைங்க நர்ஸ். என்னம்மா பிரச்சனை? டாக்டர், எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது டாக்டர். கண்ணு தெரிய மாட்டீங்க? ஐயோ, எனக்கு இதுக்கு மட்டும் மருந்தே கிடையாது. நான் தோத்துட்டேன் இந்த இதில். சரி, ஓகே, உனக்கு வந்து சொன்னபடியே நான் 1500 ரூபாவை தந்துடுறேன். சரியா? இந்தாம்மா. என்ன டாக்டர் 1500 ரூபான்னு சொல்லிட்டு 500 ரூபாவை கையில காமிக்கிறீங்க? பாத்தீங்களா, உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிட்டு. எடுங்க 500 ரூபாவை ஃபர்ஸ்ட். ஐயோ, இந்தாங்க. ஐயோ, இது என்னோட 500 ரூபாங்க. உங்க ஃபீஸ் 500 ரூபா ஃபர்ஸ்ட் தந்துட்டு போங்க. ஷே, நம்ம 1500 ரூபா பிடுங்க போனா நம்மள்ட்ட 1500 ரூபாவை பிடுங்கிட்டு வந்தாங்க. சரி, வந்ததுக்கு என்னத்தையாவது ஆட்டையை போட்டுட்டு போவோம். இது என்னது? சோம்பேறி நாத்துமா விரும்பி ஒன்றும் பெறாதா? சே, இந்த வாசனத்தை போல தான் நானும் சோம்பேறியாக இருந்தேன். நாங்கள் நினச்சது எதுவுமே கிடைக்கல எனக்கு. நீங்களும் சோம்பேறியாக இருந்துடாதீங்க. எல்லாமே உழைச்சி சம்பாதிங்க.